காலையில் எந்திரிச்சதே ரொம்ப லேட்டுங்க. ரொம்ப லேட்டு. நைட்டு வந்து பெரிய பையன் உறங்கவே இல்லை. காலையில் 4 மணி பக்கம் ஆயிடுச்சு அவன் உறங்குறதுக்கு. நேற்று மத்தியானம் வந்து நல்லா படுத்து உறங்கிட்டான். அதனால காலையில் நைட்டு வந்து உறங்கலை. அதுக்கப்புறம் காலையில் நானுமே லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஏன்னா அவனே நைட்லாம் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் எனக்குமே எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. எந்திரிச்சு பார்க்கும்போது மணி மேக்ஸிமம் ஒரு ஒரு 8:30க்கு மேலே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நான் கிளைமேட் பார்க்கறதுக்காக வெளியே வந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம கதவை திறந்த உடனேயுமே நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வந்து நல்லா கிளியராக இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். ஸோ வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் நம்ம இப்போ வந்து இருக்கிற வீடு. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு லைன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வழியில் நம்ம போனோம்னா கீழே 2 லைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ தான் இன்றைக்கி போட்டு குடித்தேன். மேக்ஸிமம் நான் டீயாக போட்டு குடிக்க மாட்டேன். இஞ்சி டீ இல்லாட்டி ஏலக்காய் டீ அந்த மாதிரி தான் போட்டு குடிப்பேன். ஸோ போட்டு குடிச்சிட்டு தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா நீ கொஞ்சம் எந்திரிச்சதும் லேட்டு, ஆனால் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பெரிய பையனுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். இப்போ அவன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஜஸ்ட்டு அந்த அட்டனன்ஸில் கிளாஸில் அவனோட அந்த நேம் வந்து இருக்கும். அவ்வளோதான். நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ்னால அவனால் ஸ்கூலுக்கு போக முடியாது. ஸோ வந்து அவனுக்கு கோச்சிங்க்கு வீட்டுக்கு தான் வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அப்படி வந்து இன்றைக்கி ஒரு கோச்சிங்க்கு ஒரு சார் வருவாங்க. அதனால் அவனையுமே கொஞ்சம் நீட் பண்ணி எடுக்கணும், வீடையுமே நீட் பண்ணணும். அதனால் நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் பையனை வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் எங்ககிட்ட சந்தோஷமாக தான் இருக்கான்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவனை பார்த்துட்ருக்கோம். நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அவனுக்கு சப்போர்ட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய கஷ்டப்பட்டு தான் என் பையன் வந்து இப்போ இவ்வளோ தூரம் 7 வயசு அவனுக்கு இவ்வளோ தூரம் இருக்கான். நாங்கள் கஷ்டப்படல. அவன் தான் ஸ்ட்ரகிள் பண்ணி அவன் தான் கஷ்டம் அனுபவிச்சு இப்போ எங்கள் கூட வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக அவன் தான் இருக்கான். உங்களுக்கு என்னை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னோடய பேஜ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து என்னை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.